நேரம் எங்க போயிருந்த? ஆண்டி வீட்டுக்குமா. உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இது உனக்கே நல்லா இருக்கா? அப்பா போனவே இப்பதான் வந்திருக்க. போன் போட்டாலும் போன் எடுக்கிறது இல்ல. உனக்கு என்ன ஆச்சோ, என்ன படிக்கிட்டோ நாங்க பயந்துகிட்டு இருக்கோம். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் ஆகலமா. நான் லூசு மாதிரி எதுவும் பண்ணிக்கவும் மாட்டேன். நான் என்னமா தப்பு பண்ணேன்? இப்பதாமா எனக்கு வாழணும்ன்ற வெறியே வந்திருக்கு. அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதை சரி பண்ண வேண்டாமா? அவங்க முன்னால இந்த வைஷு யாருன்னு வாழ்ந்து காட்டணுமா? நான் வாழ்ந்து காட்டுவேன். வாங்க சாப்பிடலாம். நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு தெரியும். அதான் நான் ஹோட்டல்ல பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடலாம் வாங்க. என்னடி இதெல்லாம்? சிக்கன் பிரியாணிமா, செம்மையா இருக்கும். அப்பா வாங்க சாப்பிடலாம். ஏய், வாவ், யம்மி டேஸ்ட், செம்மையா இருக்கு. என்னம்மா சாப்பிடலையா? உன் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கோம். நீ பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுற. ஏன் இப்படி பண்ற? இப்ப எதுக்கு அழுகுற? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்குடி. இப்ப நான் என்ன பண்றேன்ற? இன்னைக்கு உனக்கு நடந்தது சாதாரண விஷயம் இல்ல. உன் கல்யாணமே நின்னு போச்சு. அந்த வேதனையில அழுது நான் சமாதானம் பண்ணிருப்பேன். உள்ளுக்குள்ள வேதனையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்கிற பாரு. அதாண்டி கஷ்டமா இருக்கு. என்னால மத்தவங்கள மாதிரி அழுதுட்டுலாம் இருக்க முடியாது. நாங்களும் அதை எதிர்பார்க்கலாமா? கஷ்டம் வரும்போது எதிர்த்து நிக்கணும், போராடணும். அதுல தப்பே கிடையாது. நான் அதுதான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீ நடந்துக்கிறது எதுவுமே நார்மலா இல்ல. உனக்கு ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய துரோகம். இன்னும் மத்தவங்களா இருந்தா உடஞ்சு போய் மூலையில உட்காந்துருப்பாங்கம்மா. ஆனா நான் அப்படி இருக்க வேண்டான்னு தான் சொல்றேன். ஆனா அந்த வேதனை மனசுக்குள்ள எங்கேயோ இருக்குமேம்மா. அதை அழுது தீத்துரு. அப்பா இத பாருமா, அழுறத பத்தி அவமானமா நினைக்காத. நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் வடிகாலே அழுகதா. உனக்கு அழுறதுக்கு கஷ்டமா இருந்தா உன் கஷ்டத்தை எல்லாம் வாய் விட்டு சொல்லுமா. அந்த துரோகிகளை வாய்க்கு வந்தபடி திட்டு, ஏன் சாபம் கொடு, அதுல தப்பே கிடையாது. ஆனா இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி உன்னையே நீ ஏமாத்திக்காதம்மா. உன் வேதனையெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதுவே உனக்கு பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் பா, மூலையில உட்காந்து அழுதுட்டா பிரச்சனை தீந்துருமா? அப்படி நினைக்கிறதே குழந்தைத்தனமா இருக்கு. அதுவும் இல்லாம நான் ஏன் அழணும்? கல்யாணம் தானே நின்னு போச்சு. என் வாழ்க்கை உன முடிஞ்சு போயிடலையே. ஏன் இப்படி பேசுற? ப்ளீஸ் கொஞ்சம் அழாம இருக்கியா? எனக்கு நின்னு போன கல்யாணத்தை விட நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதா கஷ்டமா இருக்கு. வேணாண்டி, நீ இப்படி வைராக்கியமா பேசுறது வேதனை தாங்க போதானே தெரியுது. மா, எனக்கும் வேதனை இருக்கு. நான் இல்லன்னுலாம் சொல்லல. அதுக்காக அழறது, சபிக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கலமா. என்னால அப்படி இருக்கவும் முடியாது. சரிம்மா, இது ஒரு பிரச்சனையாக்காம ஈஸியா எடுத்துக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அது உண்மையா இருக்கணும்மா. அப்பா நடிக்கலப்பா. இல்லம்மா, நீ உன் வேதனைய வேற விதமா வெளிப்படுத்துற. எனக்கு எதுவுமே நடக்கல, நான் சந்தோஷமா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், நான் கண்ணாடி பார்ப்பேன், ட்ரெஸ் பண்ணிப்பேன், பிரியாணி சாப்பிடுவேன், நிம்மதியா இருப்பேன்னு நீ செய்யறது எல்லாமே உன்னுடைய வேதனையை வேற விதமா வெளிப்படுத்துறதுதாம்மா. இப்ப நான் என்ன பண்ணுங்கிறீங்க? வேதனை தாங்காம தற்கொலை பண்ணிட்டு சாகணுங்கிறீங்களா? என்னடி இது? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னம்மா, நான் சரியா தான் இருக்கேன்னா விடுங்களேன். ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க? அதுக்கு இல்லடி. போதுமா, சும்மா கல்யாணம் நின்னு போச்சுன்னு வழக்கமா மத்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படிலாம் என்னால பண்ண முடியாது. நான் லைஃப்ல ஜெயிக்கணும். அந்த துரோகிக்கு நான் யாருன்னு காட்டணும். அதுக்கு எனக்கு சக்தி வேணாமா? என் வாழ்க்கையே போச்சுன்னு சாப்பிடாம கொள்ளாம அதையே நினைச்சிட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? இப்பதாமா திடமா இருக்கணும், மனசாலையும் உடம்பாலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது சாப்பிட்டா தானே முடியும். ஆனா அந்த துரோகியை நான் மறக்க மாட்டேன்ப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை நான் கதற வைப்பேன் பாருங்க. அவனை விடுடி, உன் வாழ்க்கையை நீ பாரு. அவன் தான் இல்லன்னு ஆயிட்டான்ல. அவனை எப்படிமா நான் விடுவேன்? என் வாழ்க்கையை அவன் அழிச்சிருக்கான். அவனை கதற வைக்க வேணாமா? எங்க பயமே அதாண்டி. அவனை பழி வாங்கறதா நினைச்சு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. ஆமாம்மா, எனக்கும் அவ சொல்றதுதான் சரிப்படுது. அவன் பண்ண தப்புக்கு அவன் கண்டிப்பா அனுபவிப்பாம்மா. எப்போ? அது சீக்கிரமே நடக்கும்டி. அந்த ஆண்டவன் அவனுக்கு கூலி கொடுப்பான். அதுவும் இல்லாம அவன் என்ன பொண்ணா கட்டியிருக்கான்? ஒரு வில்லங்கத்தை தானே கட்டியிருக்கான்.
அவளால அவன் ரொம்ப அனுபவிப்பா. அதுவும் இல்லாம அவளை கட்டிட்டு அவனால சந்தோஷமா இருக்க முடியாதுமா. எல்லாத்துக்கும் மேல நான் அவனை சும்மா விட போறதில்ல. அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணத்தான் போறேன். அவனை என்கிட்ட விட்டுருமா, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அவனுக்கான தண்டனையை நான் தான் கொடுக்கணும். அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணி பரதேசியா நடு ரோட்ல நிக்க வைக்கணும்பா. அந்த வேலையை நான் எப்பவோ ஆரம்பிச்சு. அவனை காலி பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா என்கரேஜ் பண்ணுங்க, இல்லனா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாருங்க. ஐஷோ வேண்டாம்மா, நீ வாழ வேண்டிய பொண்ணு. ஏன் வீணா அவன் கூட போய் மோதிட்டு இருக்க? எனக்கு இனிமே இதுதான்ப்பா வாழ்க்கை. அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். அவன் நல்லா இருக்கா, நாசமா போறான், அதை விடுடி. எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கிய விஷயம். அதை பத்தி நீ கவலைப்படாத. நான் உன்னை பெத்தவடி. நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா? பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு பதட்டமா இருக்காதா? அந்த துரோகியால கல்யாணம் தான் நின்னு போச்சு. வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் துடிக்கிறேன். அதை இல்லன்னு ஆக்கிடாத. அம்மா, உன் வேதனை எனக்கு புரியுது. காலம் முழுக்க கல்யாணம் பண்ணிக்காம நான் அப்படியே இருந்துருவேன், பயப்படாத. நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் என்னை விட்டுட்டா நான் வாழவே முடியாதா? அவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவனே பொறாமப்படுற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டுறேன். ஐயோ, இப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டுமே நான் அவனை ஏங்க வைப்பேன். அப்படியே உங்களையும் சந்தோஷப்படுத்துவேன். ஆனா அது இப்ப நடக்காது. அவன் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்து பரதேசி மாதிரி சட்டைய கிழிச்சிட்டு தெரு தெருவா அலையணும். அவன் அப்படி அலைய வெப்பமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு அழாதீங்க. உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நீயே ஒரு மாப்பிளைய பாரு, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அது உடனே நடக்கணும்னு மட்டும் எதிர்பார்த்துறாத. ஐஷோ அப்பா ப்ளீஸ், என்னை டைவர்ட் பண்ணாதீங்க. அவனை ஏதாவது பண்ணணும்பா. அதே நேரத்துல நீங்க வேதனை பண்ற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உன் வைராகி எனக்கு புரியுதுமா. அந்த துரோகிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லை. ஆனா அது எப்ப நடக்கும், எவ்வளவு காலமாகும் தெரியலப்பா. ஆனா அது நிச்சயமா நடக்கும். அதுக்கப்புறம் உங்க சந்தோஷத்துக்காக உங்க பேச்சை கேட்டு உங்க பொண்ணா நான் நடந்துப்பேன். அது வரைக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு இத பண்ணாத அதை பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ணாம பொறுமையா இருங்க. அம்மா சாப்பிடு. அப்பா நீங்களும் சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க பவானின்ற பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ரூம் நம்பர் 102ல. ஓகே, எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. தேங்க் யூ. ஓகே. உனக்கு இது வேணும்டா. நீ இவளோட இருக்கிறது வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் புது லைஃப் அனுபவிக்க முடியாம பொழைப்பாலா சாவாலா தெரியாத பேஷண்ட் பக்கத்துல நொந்து போய் உட்கார்ந்துருக்கியே, அது சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே தொடரணும். வாழ்த்துக்கள். ஐயோ, அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அம்மா ஏன் எப்போ தூங்கிட்டே இருக்காங்க? ஏந்துக்கு சொல்ல அம்மா. ஏன்? டாக்டர் ஊசி போட்டுருவாங்க. அமைதியா இருக்க. அட பாவி, உன் நிலைமைய பாத்தியா? ஒரு பக்கம் கிறுக்கு பிடிச்சவ, இன்னொரு பக்கம் நோயாளி. நீ கொடுத்து வச்ச வேண்டாம். ஆனா உனக்கு உள்காயம் தான் பட்டிருக்கு. அதுல உப்பு தேய்ச்சா வலிக்கும்ல, தேய்க்கிறேன்டா. அப்பதான் அழுறுவேன். வைஷு
உடம்பு சரியில்ல தூங்கிட்டே இருக்காங்க. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. நீ வா அம்மா வந்து பாரு வா. அம்மா எழுந்திருக்க சொல்ல. அமைதியா இருமாயா, அம்மா எழுந்துப்பாங்க. எப்பா? அவங்களுக்கு சரியானதும் அவங்க எழுந்துப்பாங்க. அது வரைக்கும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? யுகி, பெரியம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்பட ஒண்ணும் இல்ல, சரியாயிடும்னு சொன்னாங்க. இன்னும் கண் முழிக்கலையா? இல்ல, மயக்கமா தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எப்படியும் கான்ஷியஸ் வந்துரும்னு சொன்னாங்க. நல்ல விஷயம். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மத்தபடி ஃபியூச்சர்ல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காதுல்ல? தெரியல, இனிமே தான் டாக்டர் கேட்கணும். அம்மா என்ன சொன்னாங்க? அதை விடுங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறாங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. உங்க மேல எல்லாருமே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க துரோகம் இல்ல அப்படின்னு அத்தை நினைக்கிறாங்க. கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னுது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி தான். நானே அதை தாங்கிக்கிட்டு வெளியே வந்துட்டேன். அவங்களும் ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப கோவப்படுறாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு காட்டுற நன்றி இதுதானான்னு கேக்குறாங்க. எனக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. அந்த வீட்டுக்கே நீங்க தான் பேக் போன். தங்கச்சிங்களை பாத்துக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும். ஆனா நீங்க இப்படி பண்ணது அநியாயம்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அம்மா இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சூழ்நிலையை சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா சொல்ல வந்த எதையுமே கேட்காம எங்களை ஏத்துக்கலையேங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க யுகி, இந்த கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் சரியாயிடுவாங்க. இப்ப இவ்வளவு மெச்சூர்டா நடந்துக்கிறேன். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும்னு எனக்காக கஷ்டப்படுறேன். இந்த கல்யாணத்தால அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான். அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த வேதனையை கூட மறந்துட்டு எனக்கு நீ ஆறுதல் சொல்ற. உன் நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா இதை பண்ணிருக்க மாட்டாங்க. நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கு தெரியுமா? அதை எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு தெரியல. ஆனா இதே மாதிரி பக்குவம் உனக்கு முன்னாடி இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காதுன்னு தோணுது. சாரி வைஷு, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நீயும் அம்மாவும் சேர்ந்துதான் பவானி மேடம் இவ்வளவு வேதனைப்படுத்திருக்கீங்க. அவங்களுக்கு எனக்கு நடுவுல பிரச்சனை வரணும்னு எவ்வளவோ சதி வேலைகளை பண்ணிருக்கீங்க. இது தெரியாம நான் வேற மேடம் தொந்தரவு பண்ணி நோகடிச்சிருக்கேன். அந்த மெயில் மேட்டர் கூட எனக்கு தெரிஞ்சிருந்தா அதை நான் பக்குவமா ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வைஷு. அதுதான் என்னோட கோபம் அதிகமாகறதுக்கு காரணமே. அதோட பத்தாததுக்கு உன் அப்பா அம்மா வேற மேடம் ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. அந்த வேதனை தாங்காம தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் யுகி. நான் இது எல்லாமே உங்க மேல வச்சிருந்த பிரியத்தினாலதான் செஞ்சதுன்னு இன்னும் உங்களுக்கு புரியலல? நான் உங்க மேல உயிரா இருந்தேன். அப்பதான் இந்த மெயில் வந்துச்சு. எங்க நீங்க எனக்கு கிடைக்காம போயிடுவீங்கன்னு நினைச்சு நான் இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் நான் உங்க மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான காதல் தான். அதுதான் என்ன தப்பு பண்ண வச்சுச்சு. சரி விடுங்க, எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். நான் இப்ப தெளிவாயிட்டேன். நான் உங்க மனைவியா உங்களோட இருந்து எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அது இப்ப முடியாது. இனிமே உங்களோட ஃப்ரெண்டா உங்களோட எல்லா விஷயத்திலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். இப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அத்தைய சமாதானம் பண்றதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பாருங்க. நான் இங்க இருந்து பெரியம்மாவை பாத்துக்கிறேன். இல்ல வைஷு, அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப நான் போய் ஏதாவது சொன்னா அது என் மேல இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகமாக்கும். கொஞ்ச நாள் போகட்டும். அவங்க கோவம் குறைஞ்ச பிறகு நானே போய் அம்மாவை பாத்துக்கிறேன். அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்கள நான் சமாதானம் படிக்கிறேன். போடா முட்டாள். என்னைக்கும் உங்க அம்மா சமாதானம் ஆகவே மாட்டாங்க. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். யுகி
எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூட. சரி வாங்க வாங்கி தரேன். சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, சீக்கிரமா போங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு போயிடுவாங்க. சரி சிஸ்டர். யுகி எனக்கு ரொம்ப பசிக்குது. மாயா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்து ஏதாவது வாங்கி தரேன். ஆஹா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி தா, அப்புறமா உங்களுக்கு போய் பாரு. 10 நிமிஷம் மாயா, நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேனே. ஆஹா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட வேணும், வா போலாம். சார் சீக்கிரம் போங்க சார், டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு போயிட போறாங்க. இதோ கிளம்பிட்டேன் சிஸ்டர். யுகி நீங்க போய் டாக்டரை பாருங்க, நான் மாயாவை கூட்டிட்டு போய் சாப்பிட. எனக்கு நீ வேணாம், யுகி தான் வேணும். சொன்னா கேளு, சொல்றேன்ல. யுகி போய் டாக்டரை பார்க்கட்டும், நான் உனக்கு வேணும்ன்றத எல்லாத்தையும் வாங்கி தரேன். வேணாம், யுகி தான் வரணும். இருங்க ஒரு நிமிஷம். மாயா நீங்க குட் கேர்ள் தானே? நீங்க வைஷு கூட போங்க, வைஷு உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தருவாங்க. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். அப்பதான் அம்மா எழுந்துப்பாங்க, இல்லனா இந்த மாதிரி தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு அம்மா எழுந்திருக்கணுமா வேண்டாமா? எந்திரிக்கணும். அப்படின்னா நீங்க வைஷு கூட போங்க, நான் பின்னாலேயே வந்துடுறேன். சரியா? நீ சீக்கிரமா சரி வந்துடணும். வந்துடுறேன். வைஷு பார்த்து. சிஸ்டர் இங்க கேண்டீன் இருக்கா? இருக்கு மேடம், ஆனா டீ பிஸ்கெட் தான் இருக்கும், டிஃபன் இல்ல. ஹோட்டல் ஏதாவது பக்கத்துல இருக்கா? இங்க நடிசன் பார்க் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. தேங்க்யூ. வா போலாம். மாயா இப்படிலாம் பண்ணக்கூடாது. பசிக்குதுன்னு சொன்னல, எடுத்து சாப்பிடு. வைஷு, என்னால சாப்பிட முடியல, எனக்கு ஊட்டி விடுறியா? ஸ்பூன்ல வரலனா விட்டுரு. எப்படி சாப்பிடுறது பின்ன? கையிலேயே எடுத்து சாப்பிடு. எனக்கு ஊட்டி விடு. நீயே எடுத்து சாப்பிடு. ஸ்பூனை இந்த மேலலாம் விழுது பாரு. பரவாயில்ல மாயா, அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்ப எனக்கு அம்மா இல்லைன்னா மலரக்க தான் ஊட்டி விடுவாங்க. இப்ப நீ ஊட்டி விட. மாயா நீ பெரிய பொண்ணு இல்லையா? இனிமே நீயே தான் சாப்பிடணும், யாரையும் ஊட்டி விடலாம் சொல்லக்கூடாது. நீ சாப்பிடுறதே ரொம்ப அழகா இருக்கு, எங்க நீயே சாப்பிடு. அழகா இருக்கா? சாப்பிடு. நீ சாப்பிடல? இல்ல நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வைஷு, நீ குட் கேர்ள். அப்படியா? நீ யுகி மாதிரியே என்னெல்லாம் தனியா செய்ய சொல்றியே. ஏன்னா அம்மா தான் என்ன எதுவும் தனியா செய்ய விட மாட்டாங்க. யுகி, நீ இவ்வளவு ஒரு நாள் வெளியில கூட்டிட்டு வந்தா போதும், அதோட எல்லாத்தையும் வெறுத்துடுவேன். அதான்டா எனக்கு வேணும்.
மாதிரி தான் உன் வாழ்க்கையும். எனக்கு இவளோட கொஞ்ச நேரம் இருக்கவே அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி இருப்பியோ? சீக்கிரமே இவளை விட்டுட்டு ஓட போறேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.